அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகே இருக்கக்கூடிய காங்கேயத்தில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இதுவரைக்குமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பல்வேறு மாற்றங்களும் அதிசயம் நிகழ்ந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா பொருள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த பொருள் மாற்றத்தால் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரையுமே மாற்றப்பட்ட பொருள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்துக்கு காங்கேயத்துக்கு அருகே அமைந்திருக்க கோவில் தாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. கோவில்லையே பார்த்தீங்கன்னா கந்தனின் பாதம் கனவிலும் காக்குன்னு சொல்லக்கூடிய சிவன்மலை முருகப்பெருமானினுடைய அருள் வாக்காக இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க இந்த கோவிலுக்கான சிறப்பாக அமைந்திருக்கு. ஏன்னா முருகப்பெருமானே பக்தர் கனவுல தோன்றி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதோ அந்த பெட்டியில் அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்பட்டு வருது. அப்படி கனவுல முருகப்பெருமான் உத்தரவு கிடைக்கப்பெற்ற பக்தருமே கோவில் நிர்வாகத்தை அணுகுவாங்க. கோயில் நிர்வாகிகள் சாமியிடம் பூ போட்டு கேட்டு பின்னர் பக்தர் கனவுல வந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்க ஏற்பாடும் செய்யப்படுதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் உப்பு வச்சுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க இருக்குது, இதனால் கடல் வளம் சார்ந்து ஏதாவது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லைன்னா சுனாமி போல் ஏதாவது ஆபத்து ஏற்படுமான்னு பல்வேறு மக்களுடைய பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பாக இருந்து வருது. அந்த நிலையில் பார்த்திங்கன்னா இதுவரையுமே பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு நம்ம காத்திருந்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரை வைக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரகநிலை மாற்றத்தால் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில் பார்த்திங்கன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவிலாக இருக்குது. ஏன்னா இங்கு பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியனை செய்து வென்றவங்கள்லாம் நாம் சித்தர்னு சொல்வோம். அந்த வகையில் சித்தரில் ஒருவராக இருந்த சிவவாக்கியர் தாங்க பூஜித்த மலை சிவன்மலையாக சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இது மலை மீது கோவில் கொண்டு அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னு சொல்லி பின்னாடி தான் சித்தர் சிவவாக்கியார் இங்கு முன்னின்று பார்த்தீங்கன்னா பெரு துணையோடு பக்தருடைய ஒத்துழைப்பாலும் திருப்பணிகள் செய்திருக்காரு. அந்த முதல் இந்த மலை சிவன்மலைனும் பெயர் பெற்றிருக்கு. இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்களில் ஒன்றுங்க. இங்கு கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று. முருகனுடைய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருப்பதால் இந்த தெய்வத்தை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கனவுல தான் முருகன் கட்டளையிடுவார். நடப்பதையே முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி இந்த கோவிலுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கோயில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சு. இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியலைங்க. ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழகரின் மக்களின் மனங்களை மாறாத வலுவாக பார்த்திங்கன்னா சுனாமி ஏற்பட்டு பலருடைய உயிரையும் பலி வாங்கிடுச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா இதிலிருந்து வைக்கக்கூடிய பொருளுக்கு இன்னும் மதிப்பு அதிகமானுச்சுன்னே சொல்லலாங்க. இதே போல் பார்த்திங்கன்னா காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு விற்பனையாகிட்டு வருது. அதே போல் தேங்காய் வைத்து பூஜை செய்ய பிறகு தாங்க கொப்பரைக்கு கூட ஒரு விலை வந்துச்சுன்னே சொல்லலாங்க. இதே போல் இன்னொரு பக்தர் கனவிட மண் வைத்து பூஜை செய்ய சொல்லியிருக்கு. அது முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி நிலத்தின் மதிப்பு கண்ணா பின்னான்னு உயர்ந்துருச்சு. ஏன் தமிழகத்திலும் பல இடங்களில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க. இது இருக்கையில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வைத்து உத்தரவு அனுச்சு.
அப்போது தாங்க மக்கள் மத்தியில் வந்து 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போச்சுன்னே சொல்லலாம். 100 ரூபாய் கூட மதிப்பு இல்லைங்க. பலருடைய கைகளும் நீங்கள் 500 ரூபாய் பார்க்கலாம். இது முருகனுடைய அருளாக இருக்கு. அதே போல் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் தங்கம் அரை பொன் தங்கம் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண விலையில் இருந்த தங்கத்தின் விலை தற்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லட்சத்தை எட்டியிருக்குங்க தங்கத்தின் விலை. அன்று ஏறிய விலை இன்னும் குறையவில்லைங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார பார்த்தீங்கன்னா, முருகா இது என்ன சோதனை, நாங்கள் எப்படி எங்களுடைய பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி தரது, தங்கத்தின் விலை எப்போது குறையுன்னு மனதார முருகனிடம் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறுதியாக இந்த கடல் நீர் வைத்து இருப்பதால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. அவனுடைய உத்தரவின்படி முதலாவதாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு கிரகநிலையில் பார்த்தீங்கன்னா எடுத்த முடிவில் பின்வாங்காத நபராக இருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பகை அனைத்தும் மாறும். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையும் மாறுங்க. தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையும். மேலும் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்குது. புதிய ஆடைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கலும் தீருங்க. சூரியனுடைய சஞ்சாரத்தின் மூலம் முன்கோபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வீண் தகராறில் ஈடுபடாதீங்க. நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற ரொம்ப கவனமாக இருக்கணும். செலவை இந்த நேரத்தில் குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். பேச்சில் கடுமையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு மனம் மகிழப்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் உறவினருடன் இந்த நேரத்தில் கவனமாக பேசி பழகுங்க. மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றத்தை பொறுத்தவரை சிவன்மலை முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவசரமாக எந்த ஒரு செயலில் ஈடுபடாமல் நிதானமாக இருப்பது நல்லது. மேலும் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டு. பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்க செய்ய தயங்கும் வேலையை இப்போது செய்து முடித்து அதற்கான பாராட்டை பெறுவீங்க. எண்ணிய காரியத்தில் வெற்றி உண்டுங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கான உதவி கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைங்களுள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள இருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி மகர ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுதுன்னா உங்களுக்கு வந்து குணமுடைய அன்பான நபராக இருப்பதால் இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்காமல் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய கோபத்தை தூண்டும் விதத்தில் உறவினர்கள் ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நிதானமாக இருங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீரை அதிக அளவில் பருங்குங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். வீண் விவகாரங்களையும் வழக்குகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈடுபடாத இருப்பது நல்லது. சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வருங்க. எதிர்பாலினத்தாரோடு பழகும்போது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் இனி சுமாராக தான் நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்த்து தொழில் செய்தீங்கன்னா கவனமாக இருங்க. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணி சுமையும் இடமாற்றம் அலைச்சல் இருக்க கொடுங்க. தடைப்பட்டு கொண்டிருந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பெண்கள் இந்த நேரத்தில் எதிலும் தேவையற்ற வீண் கவலை வேண்டாம். பயணங்கள் செல்ல வாய்ப்பிற்கு. கடன் விஷயங்கள கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு யோகக்கரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேத்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பது அதனால் நன்மை. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் தாமதம் ஏற்படலாம். அரசியல் இருந்தீங்கன்னா மனம் வருந்தும்படியான சூழ்நிலை உருவாகி இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி
3 ராசிக்கு கிரகநிலை மாற்றத்தால் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் இதில் எந்த ராசிக்காரங்கள்னே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.